ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. கேளக்கியர் கருவூரார் சித்தர்களை தொடர்ந்து இன்றைக்கி வந்திருக்கிற நாயகனை பற்றி பார்க்கலாமா? இந்த கதையின் நாயகன் யாருன்னு நான் பேச ஸ்டார்ட் பண்ணதும் புரிஞ்சுப்பீங்க. மருதமலையை சுற்றி இருக்கிற காட்டில் ஏராளமான விஷப்பாம்புங்க அப்போ இருந்துச்சுங்க. ஜோகின்ற மலைவாழ் இனத்தை சார்ந்த அந்த இளைஞருக்கு சின்ன வயசுலேருந்தே ஏனோ பாம்புங்க மேலே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. பாம்புங்களை பிடிக்கிறதும் அடிக்கிறதும் அவனுக்கு பிடிச்சமான பொழுதுபோக்கு. ஊருக்குள்ளே பூந்துடுற விஷப்பாம்புகளை பிடிக்கிறதுல கட்டிக்காரனாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மூலிகை வைத்தியத்தில் பாம்பு கடிச்சவங்களை பிழைக்க வைக்கிற மருந்து செய்கிறதுலையும் கட்டிக்காரராக இருக்காருங்க. ஒரு பாம்பு பிடாரனா, பாம்பு கடி வைத்தியனா, பாம்பாட்டின்னு அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் மூலிகை ஆராய்ச்சிக்கு அந்த பகுதிக்கு வர வைத்தியர்கள் சித்தர்கள் கூடயும் நல்லா பழகிட்டு வராரு. அவங்களுக்கு எந்த பாம்புக்கு எவ்வளோ வீரியமான விஷம் இருக்குது, அதை முறிக்கிற மூலிகை எதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பாம்புகளை பிடிச்சி கொடுக்கறது, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மூலிகைகளை தேடி கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு உதவி செஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டுறாரு. கொடிய விஷமுள்ள பாம்புங்களை ஈஸியாக வசியம் செஞ்சு அவர் பிடிக்கிறதையும் ஆராய்ச்சிக்கு தேவைப்படுற பாம்போட விஷத்தை முறையாக எடுத்து கொடுக்கறதையும் பார்க்குறவங்க அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு ரகசியமாக பேசிக்கிறாங்க. மருதமலை பாம்பாட்டியோட வசியத்துக்கு சில பாம்புங்களும் கட்டுப்படுறதை பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. ஒரு நாள் பாம்பு விஷ முறிவு ஆராய்ச்சிக்காக அங்கே வந்திருந்த வைத்தியர் ஒருத்தர் பாம்பாட்டிக்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறாரு. பிடாரா, மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்துருக்கிற நாகலிங்க மரத்துக்கு அடியில் நவரத்ன பாம்பு ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு. உருவத்தில் ரொம்ப சின்னதாகவும் வயசில் ரொம்ப மூத்ததாகவும் அந்த பாம்பு சாதாரணமாக மனுஷங்க கண்ணுக்கு தெரியறதில்ல. அதோட தலையில் ஒரு அபூர்வமான மாணிக்கம் இருக்குது. அந்த மாணிக்கத்தோட வெளிச்சத்தில் ராத்திரியில் மட்டும்தான் தன்னோட புத்தை விட்டு இறைய தேடி வேட்டைக்கு வெளியே வருது. பகலில் மறைஞ்சிரும். அந்த நாகமாணிக்கத்தில் பல அபூர்வமான சக்திங்க இருக்குது. அதோட விஷமே அற்புதமான அருமருந்து. அதை பத்திரமா உயிரோடு பிடிச்சி என்கிட்ட கொடுத்தனா நீ கேட்குற விலையை நான் கொடுக்க தயாரணும். சாதாரண பாம்பாட்டியான நீ ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, கரணம் தப்புனா மரணம் தான். அந்த நாகம் சாதாரண பாம்பில்லைன்னு சொல்கிறாரு. பாம்புங்களை தான் விளையாடுற பொம்மைங்களாவே நினைக்கிற அவரும் சிரிச்சுக்கிட்டே அந்த மாணிக்க பாம்பை இன்னைக்கு ராத்திரியே பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு மலை உச்சியில் இருக்கிற நாகலிங்க மரத்தை தேடி போகிறாருங்க. இப்போ மலையோட உச்சியில் இருக்கிற அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளே பதுங்கி பாம்பு வர வழியவே பார்த்துட்ருக்கிறாரு. பாம்பாட்டியோட நடமாட்டத்தை பல வருஷமாக அந்த இடத்துல உணர்ந்த நிறைய பாம்புங்க வழக்கம் போல் பயந்து நடுங்கி புதருக்குள்ளே பதுங்கிடுதுங்க. அது ராத்திரி நேரன்றதால பூச்சிங்களோட ரீங்காரமும் விலங்குகளோட சப்தமும் காட்டையே அதிர வச்சுட்டு இருக்குங்க. அன்றைக்கி அமாவாசைன்றதுனால காடு முழுக்க இருட்டு அப்பி கிடக்குது. புதரில் மறைஞ்சிட்டு இருக்கிற பாம்பாட்டி நாகலிங்க மரத்துக்கு அடியில் பாம்பு வருமானு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ மரத்தடியிலேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் ஊர்ந்துட்டு வர்றது தெரியுது. பாம்பாட்டி தன்னோட 2 கண்களையும் பெருசாக்கி பார்வையை எங்கேயுமே நகர்த்தாமல் இன்னும் கூர்மையாக்குறாரு. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கிறத பார்த்த பாம்பாட்டிக்கு ஆச்சரியமும் பயமும் வருதுங்க. அப்போ அந்த மலைக்காடே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் கேட்டு அடங்குது. பாம்பாட்டி பயந்து போய் ஒரு புதருக்குள்ளே பதுங்குறாரு. சின்ன பாம்பு எப்படி சிரிக்க முடியுன்ற குழப்பம் அவருக்குள்ளே பயமாக பரவிட்டுருக்கு. அப்போ அந்த வெளிச்சத்துலேருந்து பயப்பட வேணாப்படாரா, வெளியே வா, நான் மாணிக்கனாக இல்லை, உன்னை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிற குரல் கேட்டு பயத்தில் உடம்பு நடுங்க மெதுவாக கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்க்குறாரு. சூரியனோட கதிர்கள் மாதிரி மின்ற அந்த திருமேனிலேருந்து திருநீர் வாசம் அடிக்குதுங்க. அந்த வாசனை பாம்பாட்டி உணர்றாரு. உடம்பெல்லாம் சிலுக்குது. ஐயா, நீங்கள் யாருன்னு பயம் கலந்த குரலில் கேட்குறாரு பாம்பாட்டி. உன்னோட அறியாமைன்ற இருளை போக்க வந்த வெளிச்சம்தான் நான். சரி, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு பாம்பு பிடாரன், பாம்பு கடி வைத்தியன். ஒரு அபூர்வமான பாம்பு தேடி இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, நீ தேடி வந்த பாம்பு கிடைச்சதான்னு கேட்குறாரு. எப்படி கிடைக்கும்? நீங்கள் சிரித்த சிரிப்பில் சிங்கம் புலியே நடுங்கி பதுங்கி இருக்குன்னு பிடாரன் சொல்கிறாரு. ஒளிப்பிளம்பாக வந்தவரும் உன்னோட அறியாமை நினச்சிதான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபூர்வ சக்தி இருக்கிற மாணிக்க நாகத்தை தேடி வந்தது அறியாமையா அப்படின்னு பிடாரன் கேட்குறாரு. ஒரே ஒரு மாணிக்க கல்லை சுமக்கிற பாம்பை தேடி நீ வந்திருக்க. ஆனால் நவரத்னமும் சுமக்கிற ஒரு அற்புத நாகம் உனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னு சொன்னதும் பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியல. ஐயா, இந்த பாம்பனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறாரு பிடாரன். அந்த அபூர்வ நாகம் உனக்குள்ளே மட்டுமில்லை, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் உன்னை போலவே பலரும் அதை உணர்றதில்லை. அதை புரிஞ்சு உணர்ந்து அனுபவித்தவங்க தான் சித்தர்கள். உனக்கு அந்த சித்தி கிடைக்கிற நேரம் இப்போ ஏன் மூலமாக வந்திருக்கு. இனி பாம்புங்களை தேடி வெளியே ஓடாத. குண்டலினிங்கிற அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய். நான் உபதேசம் செய்கிறேன், கவனமாக கேளு. இனி நீ சாதாரண பாம்பாட்டி இல்லை, பாம்பாட்டி சித்தன். இது தெய்வத்தோட கட்டளை, ஏற்றுக்கோன்னு அவர் பேசினதை கேட்டு பாம்பாட்டி அவருடைய காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிட்றாரு. பாம்பாட்டிக்கு ஞான உபதேசம் செஞ்ச அவர் கடைசியாக இப்படி சொல்கிறாரு.
பாம்பாட்டியே, இனி நீ பாம்பாட்டி சித்தன். எம்பெருமானோட நாகாபரணத்தை அணிஞ்சிட்டு குண்டலினி சக்தியோட மேன்மையை இந்த மனுஷ குலத்துக்கு சொல்கிற 18 சித்தர்களில் ஒருவராக புகழ் பெறுவ. உனக்கு உபதேசம் செஞ்ச என்னோட பேர் சட்டைமுனின்னு சிரிச்சிட்டு அந்த வெளிச்சத்தில் சட்டுன்னு மறைஞ்சிடுறாரு சட்டைமுனி சித்தர். பௌர்ணமி, ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசை இந்த மாதிரி திதியில் நம்ம ஜீவ சமாதி வழிபாடு செய்யும்போது நமக்கு விசேஷ பலன் தருதுங்க. கடைசியாக நான் சொன்ன சித்தர் கதைக்கு 700 லைக்ஸ் வந்துருந்துச்சு. இந்த கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுகமே சூழ்க.